This sermon, One in a Million, was delivered on Saturday morning, April 24th, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Clifton's Cafeteria in Los Angeles, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா, கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கிளிப்டனுடைய சிற்றுண்டி சாலையில் சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய சிற்றுண்டி வேளையில் 1 in a million, 10 லட்சத்தில் 1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Thank you, Brother Shakaran. It's certainly a grand privilege to be back again on the broadcast to speak to some of our friends out in the radio land as well as present here. சகோதரன் சக்காரியன், உங்களுக்கு நன்றி. எங்கிருப்பது போலவே வெளிய தேசத்தில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சில நண்பர்களிடத்தில் உரையாட மீண்டுமாய் திரும்பவும் இந்த ஒலிபரப்பில் இருப்பது நிச்சயமாகவே ஒரு பெரிய சிலாக்கியமாயிருக்கிறது. And we're certainly extending this invitation to you to come to the Embassy Hotel tomorrow afternoon to be prayed for, and not only that, but to bring the ones that sinners and those who are backslidden. நாளை பிற்பகல் எம்பசி உணவு விடுதியில் ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக வரும்படியாக நாங்கள் இந்த அழைப்பை நிச்சயமாகவே உங்களுக்கு விரிவுபடுத்திக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஆனால் பாவியா இருக்கின்றவர்களையும் சீர்கெட்டு போனவர்களையும் கொண்டு வாருங்கள். If we just have a prayer for the sick, and we do see God constantly doing great miracles, but that's secondarily. நாம் வியாதியஸ்தருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போமேயானால் அப்பொழுது நாம் தேவன் தொடர்ந்து மகத்தான அற்புதங்களை செய்கிறதை காணலாம். ஆனால் அது இரண்டாம் தரமாயிருக்கிறது. The main thing is to be saved, filled with God's Spirit, which I'm going to speak to you about just in a few moments here. And the sufficiency, how that we must be filled with God's Spirit. முக்கியமான காரியம் ரட்சிக்கப்படுவதும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவதுமாயிருக்கிறது. நான் இங்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் எப்படி தேவனுடைய ஆவியினால் போதுமான அளவு நிரப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்களிடம் உரையாடப் போகிறேன். And divine healing usually draws an attention to people and brings them in the presence of God. When God does something that they know is it's not understood. வழக்கமாகவே தெய்வீக சுகமளித்தல் ஜனங்களுடைய கவனத்தை இழுத்து அவர்களை தேவனுடைய சமூகத்திற்குள் கொண்டு வருகிறது. அவர்கள் அறிந்திருக்கிற ஏதோ ஒன்றை தேவன் செய்கின்ற போது அது புரிந்து கொள்ளப்படுகிறதில்லை. We cannot mechanically show how it's done. God does it in His own great way. அது எப்படி செய்யப்படுகின்றது என்பதை நாம் இயலேக்கவாத முறையில் விளக்கி காட்ட முடியாது. தேவன் அதை தம்முடைய சொந்த மகத்தான வழியில் செய்கிறார். Then that attracts the attention of the people to know that there's a presence of a power somewhere that can do something that's beyond human understanding, and that causes them to look to the Lamb of God. ஆகையால் அதில் எங்கோ ஒரு வல்லமையின் பிரசன்னம் ஒன்று உண்டென்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தெடுக்கிறது. அது மானிட அறிவிற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை செய்ய முடிகிறது. அது தேவாட்டுக்குட்டியையே நோக்கி பார்க்கும்படி அவர்களை தூண்டுகிறது. And always divine healing, I've been told, and I believe myself, that about between 60 maybe and 70% of our Lord's ministry was on divine healing. எப்பொழுதுமே தெய்வீக சுகமளித்தல் எனக்கு கூறப்பட்டது போல சுமார் 60ற்கு இடைப்பட்ட ஒரு கால் 70% நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தில் தெய்வீக சுகமளித்தல் இருந்தது என்று நான் நம்புகிறேன். And He did that to attract the people. Then when they were there, He said, "Except you believe I am He, you will perish in your sins." அவர் ஜனங்களை கவர்ந்தெடுக்க அதை செய்தார். அதன் பின்பு அவர் அங்கிருந்த போது அவர், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். Now, divine healing is a great drawing card to get people to look to the Lord Jesus. இப்பொழுது தெய்வீக சுகமளித்தல் கர்த்தராகிய இயேசுவை ஜனங்கள் நோக்கி பார்க்கும்படி செய்கிற ஒரு பெரிய வரைபட அட்டையா இருக்கிறது. And Dr. F.F. Bosworth, which many of you was a friend to and knew him, and his ministry meant so much to me as a young minister.
I started out in my meetings and I run into Brother Bosworth. திருமறை வல்லுனர் எஃப் பாஸ்வத் உங்களில் அநேகருக்கு ஒரு நண்பராக இருந்தவர். அவரை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு வாலிபமான ஊழியக்காரனாக இருந்த காரணத்தால் எனக்கு அவருடைய ஊழியமானது மேலானதாய் கருதப்பட்டது. நான் என்னுடைய கூட்டங்களின் தொடக்கத்தில் நான் சகோதரன் பாஸ்வத்தோடு ஒன்றுபட்டு இணைந்திருந்தேன். He used to say divine healing. It's a crude little statement now. He said divine healing is the bait on a fish hook. அவர் வழக்கமாக கூறுவது தெய்வீக சுகமளித்தல். இப்பொழுது இது ஒரு கரடுமுரடான சிறு கூற்றாயிருக்கிறது. அவர் தெய்வீக சுகமளித்தல் ஒரு தூண்டில் முள்ளின் மேல் இருக்கும் இரையாயிருக்கிறது என்றார். Said you never show the fish the hook, you show him the bait, and then he gets after the bait and gets on the hook. நீங்கள் ஒருபோதும் மீனிடம் தூண்டில் முள்ளை காட்டாதீர்கள். நீங்கள் தூண்டிலில் உள்ள இரையை அதனிடம் காட்டுங்கள். அப்பொழுது அது இரையை நாடி பிடிக்கையில் தூண்டிலில் சிக்கிக் கொள்ளும் என்றார். So that's what we try to do. That's our aim is to get people to the Lord Jesus Christ, and He's the same yesterday, today, and forever. ஆகையால் அதைத்தான் நாம் செய்ய முயற்சிக்கிறோம். அதுவே நம்முடைய ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு சென்று சேர்ப்பதே நம்முடைய குறிக்கோளாய் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். So if He was a healer in the days gone by, He's a healer today. எனவே அவர் சென்ற நாட்களில் சுகமளிப்போராய் இருந்திருந்தால் அவர் இன்றைக்கும் சுகமளிப்போராக இருக்கிறார். Just a personal testimony before I pray for the sick out in the radio land. நான் வெளியே தேசத்தில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் முன்னதாக ஒரு தனிப்பட்ட சாட்சி. It was a few days ago I was sitting up in the mountains where a great thing had taken place before 15 or 20 brethren there where the angel of the Lord came so down. சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அங்கே 15 அல்லது 20 சகோதரர்களுக்கு முன்பாக அங்கே ஒரு மகத்தான காரியம் சம்பவித்தது. அங்கே கர்த்தருடைய தூதன் மிகத்தாழ இறங்கி வந்தார். And great light flying like a comet bursting around through the mountains and rocks flying for 200 feet or more across there, cutting the top of the trees out. பெரிய வெளிச்சம் ஒரு வால் நட்சத்திரத்தை போன்று பறந்து கொண்டு மலைகளினூடாக சுற்றிலுமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கற்பாறைகளோ 200 அடி அல்லது அதற்கு மேலாக பூமியிலிருந்து பறந்து கொண்டிருந்தன. மரங்களின் உச்சியோ சுழற்றி அடிக்கப்பட்டன. And I was standing right under it and told him just a few months before it happened it would be there and what would happen. Frankly, it was told the day before. நானோ அதற்கு கீழே நின்று கொண்டிருந்தேன். அது எங்கே சம்பவிக்கும் என்றும் என்ன சம்பவிக்கும் என்றும் அது சம்பவிப்பதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு அப்படியே அவர்களிடம் கூறினேன். அதற்கு முன்தினமே அது வெளிப்படையாக கூறப்பட்டது. And all these men running under trucks and everything trying to get away, they didn't know what had taken place, and he spoke and said what would take place right immediately afterwards. இந்த மனிதர்கள் யாவரும் பாராக்கட்டை வண்டிகளின் கீழே ஓடிவிட்டனர் மற்றும் ஒவ்வொன்றுமே தப்பியோட முயற்சித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் என்ன சம்பவித்திருந்தது என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவர் பேசி பின்னர் உடனடியாக என்ன சம்பவிக்கும் என்பதையும் கூறினார். Sitting on this certain rock there right where he had appeared, I had a friend that was with us that had come down from up Minnesota. His people are here this morning and I'm not sure but what he may be here on some of the other floors. அங்கே இந்த குறிப்பிட்ட கற்பாறையின் மேல் உட்கார்ந்திருந்தேன். அங்கேயே அவர் காட்சியளித்தார். நானோ மினிசோட்டாவிலிருந்து வந்து எங்களோடு இருந்த ஒரு நண்பனோடு இருந்தேன். அவருடைய ஜனங்கள் இந்த காலை இங்கு இருக்கிறார்கள். நான் உறுதியாய் கூறவில்லை, ஆனால் மற்ற தளங்கள் ஏதோ ஒன்றில் அவர் இங்கு இருக்கலாம். It was Donovan Wirtz and a fine young fellow, a Lutheran, that had just given his life to Christ and been filled with the Spirit. அது டோனோவான் வீட்ஸ் ஆக இருந்தது. ஒரு அருமையான வாலிபர். தன்னுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு லூத்தரன். Very humble German boy, about 30 years old, family, 2-3 little children. மிகவும் தாழ்மையான ஜெர்மானிய பையன், சுமார் 30 வயதுடையவன். குடும்பமோ 2 அல்லது 3 சிறிய பிள்ளைகளை கொண்டதாக இருந்தது. He moved down into Tucson just to be neighbors with me, where 300-400 had moved in to be neighbors. அவர் வெறுமனே என்னுடைய அண்டை வீட்டானாய் இருப்பதற்காகவே டூசானுக்கு இடம்பெயர்ந்து வந்தார். அங்கே 300 அல்லது 400 பேர் அண்டை வீட்டராய் இருக்கவே இடம்பெயர்ந்து வந்திருந்தனர். So I'm glad to have such neighbors as that. They follow me always in South Africa and everywhere around just to be near to see the
with me and to be with me and enjoy the pleasures of the Lord. நான் அதை போன்று அப்படிப்பட்ட அக்கம்பக்கமாக இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கும் மற்றும் சுற்றிலும் உள்ள எல்லாவிடங்களுக்கும் வெறுமன அருகில் இருக்கவே பாருங்கள், என்னோடு இருக்கவும் கர்த்தருடைய இன்பங்களை அனுபவித்து மகிழவுமே வழி முழுவதும் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். Such a humble fellow, I never noticed him very much. Of course, the people that I know and associate with are just like my own brothers, sisters. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நபர். நான் ஒருபோதும் அவனிடம் மிகவும் அதிகமாக அக்கறை காட்டினதில்லை. உண்மையிலேயே நான் அறிந்துள்ள ஜனங்கள் என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளைப் போல சகவாசம் செய்கிறார்கள். I watch them and see if I think they're getting out of line and take them out to one side and talk with them because I love them. We want to live in glory together. நான் அவர்களை கவனிக்கிறேன். அவர்கள் ஒழுங்குமுறையிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைப்பதாக உணர்ந்தால் அவர்களை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்று அவர்களோடு பேசுவேன். ஏனென்றால் நான் அவர்களை நேசிக்கிறேன். நாம் மகிமையில் ஒன்றாக ஜீவிக்க விரும்புகிறோம். Sometimes maybe in the meetings you think I speak harsh to you. That isn't because that I don't love you, but it does come from my heart because it must be just one way. கூட்டங்களில் சில நேரங்களில் நான் உங்களிடம் கடுமையாக பேசுகிறதாய் நீங்கள் நினைக்கலாம். அது இதனால் அல்ல, அது நான் உங்களை நேசிக்கவில்லை என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் அது என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் நான் அது சரியாக ஒரே வழியாக இருக்க வேண்டும். There's only one way to serve God, and we must stay in His way, no matter what our thoughts is. His way. தேவனை சேவிக்க ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு. நாம் அவருடைய வழியில் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் என்னவா இருந்தாலும் கவலை இல்லை, அவருடைய வழியிலேயே. And I noticed Donovan on the right tip of his ear was swollen perhaps 3 times its size and looked very red. நான் டோனவானை கவனித்தேன். அவனுடைய வலது காதின் நுனிப்பகுதியானது அநேகமாக அதனுடைய அளவை போன்று 3 மடங்கு வீங்கினதாய் மிகவும் சிவந்து காணப்பட்டது. Well, not thinking maybe that there in the desert for a few days that where we've been that maybe he had gotten some cactus in his ear. But taking a hold of his hand, I found out it was a cancer. மேலும் ஒரு கால் நாங்கள் ஒரு சில நாட்களாக பாலைவனத்தில் இருந்ததினால் அவனுடைய காதில் ஒரு சில கற்றாடைகள் உரசினதால் அது அவனுக்கு உண்டாயிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவனுடைய கரத்தை பற்றி பிடித்த போது அது ஒரு புற்றுநோயா இருந்தது என்பதை நான் கண்டறிந்தேன். So I said to Donovan, how long has that been on your ear? Just kind of throw him off like I didn't know. எனவே நான் டோனவானிடம் கூறினேன், நான் டோனவான் உம்முடைய காதில் அது எவ்வளவு நாட்களாக இருந்து வருகிறது என்றேன். எனக்கு தெரியாமல் வெறுமன ஒரு விதமாய் அவரிடமே கேட்டறிந்து கொள்வது போல. Oh, I said, how long has that been on there, Donovan? He said, Brother Branham, about 6 months. He said, நான் டோனவான் எவ்வளவு நாட்களாக அது அங்கே இருந்து வருகிறது என்றேன். அவன் சகோதரன் பிரணாம் சுமார் 6 மாதங்களாகவே என்றான். அவனே கூறினான். I said, why didn't you mention it to me? He said, oh, seems so busy, so I didn't want to do it. Said, I just thought maybe sometime the Lord might tell you. நான் நீ ஏன் அதை என்னிடம் கூறவில்லை என்றேன். அவன் பார்த்தால் நீரோ மிகவும் வேலையா இருக்கிறீர் என்று கூறி நான் அதை கூற விரும்பவில்லை என்றான். மேலும் ஒரு காலம் எப்பொழுதாவது கர்த்தர் அதை உம்மிடம் கூறலாம் என்று நான் நினைத்தேன் என்றான். So I said, do you realize what it is? He said, I have a good idea. I said, that is right. எனவே நான் அது என்னவென்று நீ தெளிவாக அறிந்திருக்கிறாயா என்றேன். அவன் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு என்றான். நான் அது உண்மை என்றேன். And the second morning, no more than that, holding the boy by the hand, the second morning there wasn't even a scar on his ear. It was all completely gone. இரண்டாம் நாள் காலை அந்த பையனை கரத்தால் பற்றி பிடித்ததினால் அது மறைந்தே போய்விட்டிருந்தது. இரண்டாம் நாள் காலையில் அவனுடைய காதில் ஒரு வாட்டம் கூட இல்லாமற் போயிற்று. அது முழுமையாக மறைந்தே போய்விட்டிருந்தது. So many times we press and trying to get to this, that, or see, these signs shall follow the believer. எனவே நாம் அநேக நேரங்களில் இதை பெற அதை பெற முயற்சி செய்யும்படி அவசரப்படுகிறோம். அதாவது பாருங்கள், இது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்பதாயிருக்கிறது. It didn't say if they pray for the sick, if they lay hands on the sick, they shall recover. We must have faith ourselves in what we're doing. அது அவர்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பார்களேயானால் என்று கூறவில்லை. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்பதே. நாம்
என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நாமே விசுவாசமுடையவர்களாய் இருக்க வேண்டும். All right. So now, Donovan is probably here. You'll meet him. He'll be here. If he isn't here this morning on some of the other floors, you'll meet him and he'll know the testimony. சரி, எனவே இப்பொழுது டானவான் அங்கே இருப்பான். நீங்கள் அவனை சந்திப்பீர்கள். அவன் இங்கே இருப்பான். அவன் இந்த காலை இங்கே மற்ற தரங்கள் ஏதோ ஒன்றில் இருப்பான். நீங்கள் அவனை சந்திப்பீர்கள். அவன் அந்த சாட்சியை அறிந்து கொள்வான். And what more could I say? I believe Luke or John once said, the world couldn't contain the books that could be written of what he's done among the people in this last days. நான் இன்னும் என்ன கூற முடியும்? நான் லூக்கா இல்லை யோவான் யாரோ ஒருவர் உலகம் கொள்ளாது என்று கூறினர் என்று நம்புகிறேன். அவர் இந்த கடைசி நாட்களில் ஜனங்களின் மத்தியில் என்ன செய்திருக்கின்றார் என்பதை குறித்து எழுதக்கூடிய புத்தகங்களை இந்த உலகம் கொள்ளாது. How sick's been healed, alcoholics delivered by the thousands of them, and all kinds of diseases and afflictions. எத்தனையோ வியாதிஸ்தர் சுகமாக்கப்பட்டிருக்கின்றனர். மட்டுமீறிய குடிவெறியர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் விடுவிக்கப்பட்டனர். எல்லா வகையான நோய்களிலிருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டனர். Now you out in Radio Land as well as here, holding here now a great handful of requests that's come in by the phone this morning, constantly ringing since we've been here. இப்பொழுது இங்குள்ளது போல நீங்கள் வெளியே வானொலியில் கேட்கிறீர்கள். நான் இப்பொழுது இந்த காலையில் தொலைபேசி மூலமாக வந்திருக்கின்ற அதிக எண்ணிக்கை கொண்ட வேண்டுகோளை இங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இங்கிருந்தது முதற்கொண்டு இடைவிடாமல் மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. And so we 196 requests has come in this morning by the phone since we've been in here. நாங்கள் இங்கிருந்தது முதற்கொண்டு 196 வேண்டுகோள்கள் தொலைபேசியின் மூலம் இந்த காலையில் வந்திருக்கின்றன. So let us join in prayer now as each one, wherever you are, out in the land, lay your hands on one another if you're believers. If not, lay your hand upon the Bible or something out there while we pray here and there. ஆகையால் இப்பொழுது நாம் ஜெபத்தில் ஒவ்வொருவரும் சேர்ந்திருப்போமாக. நீங்கள் தேசத்திற்கு வெளியே எங்கே இருந்தாலும் நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். இல்லை என்றால் நாங்கள் அங்குமிங்குமாக ஜெபிக்கையில் உங்களுடைய கரத்தை வேதாகமத்தின் மீது அல்லது அங்கிருக்கின்ற ஏதோ ஒன்றின் மீது வையுங்கள். Dear Heavenly Father, the little testimony of Donovan were just one of the thousands, Lord, that Thou hast so graciously. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த டோனவான் பீட்ஸின் சிறிய சாட்சியானது வெறுமன ஆயிரங்களில் ஒன்றாகும். கர்த்தாவே, நீர் மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கிறீர். I pray that you'll look down into the hearts of the people both here and in Radio Land, and may everyone be healed. நீர் இங்கிருக்கிற மற்றும் வானொலியில் கேட்கிற இவ்விரு ஜனங்களின் இதயங்களையும் நோக்கி பாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமாக்கப்படுவார்களாக. May the evil one leave them, and may they be delivered from all their afflictions. Grant it, Father, in the name of Jesus Christ, Thy Son, we ask it. Amen. Thank you, Lord. பொல்லாங்கு அவர்களை விட்டு நீங்குவதாக. அவர்கள் தங்களுடைய எல்லா தொந்தரவுகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவார்களாக. பிதாவே, இதை அருளும். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமென். கர்த்தாவே, உமக்கு நன்றி. Well, this is 3 times for me up here this morning. And you know, it was just told that we got to vacate the building in about 12-14 minutes or something. And the management said it's on the other floor there and they can't serve any meals. நல்லது. இந்த காலையில் இந்த 3 அவகாசங்களுமே இங்கே எனக்காக இருக்கிறது. என்ன, நாம் கிட்டத்தட்ட 12-14 நிமிடங்களில் அல்லது சற்று நிமிடத்தில் இந்த கட்டடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று சற்று முன்பு கூறப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே மற்ற தளத்தில் இருப்பது யார் என்றும் அவர்களால் எந்த ஆகாரத்தையும் பரிமாற முடியவில்லை என்றும் மேலாண்மை கூறினது. நம்முடைய ஆகாரங்களோ நீண்டு விட்டது. நமக்கு அநேக உணவு வகைகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். So we're very, very glad that we have had this great spiritual gastronomical jubilee, I would call it, this morning, here with this fine bunch of men. ஆகையால் நாம் இந்த காலையில் இங்கே இந்த அருமையான ஜனங்களோடு இருப்பதற்காகவும் நாம் இதை ருசித்து புசிக்கின்ற குதூகூலம் என்று அழைப்பது போன்று இது மகத்தானதாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு இருக்கிறது என்பதற்காகவும் நாம் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். And I'd like to make mention that we are
The services again tomorrow afternoon over at the embassy now. We will be praying for the sick there and expecting God to meet with us. நாம் நாளை பிற்பகல் மீண்டுமாக எம்பசி உணவு விடுதியில் ஆராதனையில் இருப்போம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் அங்கே வியாதியஸ்தற்காக ஜெயிப்போம் என்றும் தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாய் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். I've come to put in my part, my ministry, and to making all that we can this meeting to be a success. நான் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய பங்கை செய்யவும் நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து இந்த கூட்டத்திற்கு ஒரு வெற்றியை உண்டாக்கும்படியாக வந்திருக்கிறேன். Not a success because it's our meeting, a success of people finding Jesus Christ. That's the success. இது நம்முடைய கூட்டமாய் இருக்கின்ற காரணத்தால் ஒரு வெற்றி என்று இல்லாமல் ஒரு வெற்றியுள்ள ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துவை கண்டறிய செய்வதே வெற்றியாகும். அதுவே வெற்றியாயிருக்கிறது. Any meetings, no matter how much we praise God, how many great things that we see Him do, how many times He speaks to us in the Spirit, and so forth, unless there's something accomplished, some souls brought into the kingdom. எந்த கூட்டத்திலுமே ஏதோ ஒன்று நிறைவேற்றப்பட்டு சில ஆத்துமாக்கள் ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டுமே ஒழிய நாம் எவ்வளவாய் தேவனை துதிக்கிறோம் என்பதும் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்ய நாம் காண்கிறோம் என்பதும் எத்தனை முறைகள் அவர் நம்மிடத்தில் ஆவியில் பேசுகிறார் என்பதும் முக்கியமானதல்ல. And Brother Shakari and I we just made a real statement just now about what he thought about these days that we're living in. I truly believe that with all my heart, that we're living just at the closing time, just in the evening shadows. இப்பொழுது சகோதரன் சக்காரியன் சற்று முன் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாட்களை குறித்து அவர் என்ன நினைத்தார் என்பதை குறித்து ஒரு உண்மையான உரையை நிகழ்த்தினார். நாம் சரியாக முடிவின் நேரத்தில் சரியாக சாயங்கால நிழல்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உண்மையாகவே என்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். The sun is far advanced, and when we see things taking place the way they are today, why it's hard telling what another generation would bring. சூரியனோ மிக தூரமாக கடந்து சென்று விட்டது. காரியங்கள் சம்பவிக்கிற விதமாகவே இன்றைக்கு அவர்கள் இருக்கிறதை நாம் காணும் பொழுது ஏன் மற்றொரு சந்ததி என்னத்தை கொண்டு வரும் என்று கூறுவது கடினமாக இருக்கிறது. A few days ago, just let me give you a little inside something. They made an analysis throughout Arizona where I live of all the schools that gave the children unknowingly to them a mental test. ஒரு சில நாட்களுக்கு முன்பு வெறுமனே நான் ஏதோ ஒன்றை சற்று உட்புறமாக உங்களுக்கு கொடுக்கட்டும். நான் வசிக்கின்ற அரிசோனா முழுவதும் உள்ள எல்லா பள்ளிகளிலுமே அவர்கள் ஒரு தேர்வாராய்ச்சியை நிகழ்த்தினர். அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தெரியாமலே ஒரு மனநிலை பரிசோதனையை கொடுத்தனர். And guess what? Including high schools and grammar school, there was 80% of the children suffering with mental deficiency. என்னவென்பதை யூகித்து பார்த்தீர்களா? உயர்நிலை பள்ளிகளையும் இலக்கண பள்ளிக்கூடங்களையும் சேர்த்து 80% பிள்ளைகள் மனநிலை குறைபாட்டினால் துன்புற்றுக் கொண்டிருந்தார்களாம். 70% of them was television watchers. The evils have just slipped up on us, and you wonder why it comes. அவர்களில் 70% தொலைக்காட்சியை கவனித்து பார்ப்பவர்களாக இருந்தனராம். பாருங்கள், தீமைகள் அவைகள் அப்படியே நம் மீது மெதுவாக நுழைந்து விட்டது. அது ஏன் வருகிறது என்று நீங்கள் வியக்கிறீர்கள். You can hear the voice of God screaming out against it, and yet here we find ourselves webbed into it. தேவனுடைய சத்தம் அதற்கு எதிராக கூக்குரலிடுவதை உங்களால் கேட்க முடிகிறது. இருந்தாலும் இங்கு நாம் நம்மையே அதற்குள்ளாக சிக்க வைத்துக் கொண்டோம் என்பதை கண்டறிகிறோம். Let me give you a shocking something. See, not all that saith unto me, Lord, Lord, will enter in, but the one that doeth the will of my Father. His will is His word. நான் உங்களுக்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுக்கட்டும். பாருங்கள், என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே உள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் எல்லோரும் அதில் பிரவேசிப்பதில்லை. அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. We can be ever so religious, have great time shouting, jumping in these meetings which were. நாம் எப்போதுமே மிகவும் பக்தியுள்ளவர்களாய், மகத்தான தருணங்களை அனுபவிப்பவர்களாய், ஆரவாரமிடுபவர்களாய், இந்த கூட்டங்களில் குதிப்பவர்களாய் இருக்கக்கூடும். I don't want to be critical, but I have a duty to do to God. And that duty is to be sincere and to say what He wants me to say. நான் குற்றம் காண்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. உத்தமமாய் இருப்பதும்
அவர் என்னிடம் என்ன கூற விரும்புகிறாரோ அதை கூறுவதே அந்த கடமையாகும். And I'm certainly grateful for the California chapter who's bore with me and my convictions. என்னுடைய திடநம்பிக்கைகளில் என்னோடு உடனடிபாடு கொண்டிருக்கிற கலிபோர்னியா கோட்ட குழுவினருக்காக நான் நிச்சயமாகவே நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். If I don't speak my convictions, I'm a hypocrite. I'm not even honest with you. And if I can't be honest with you, how will I be honest with God? Because I see you and talk to you. என்னுடைய திடமான நம்பிக்கைகளை நான் பேசவில்லை என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரனாய் இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களோடு நேர்மையாய் கூட இருக்கவில்லை. நான் உங்களோடு நேர்மையாய் இருக்க முடியவில்லை என்றால் நான் எப்படி தேவனோடு நேர்மையாய் இருப்பேன்? ஏனென்றால் நான் உங்களை காண்கிறேன், உங்களிடத்தில் பேசுகிறேன். Of course we do to God too, but we got to be really sincere and honest with one another. உண்மையிலேயே நாம் தேவனிடத்திலும் கூட பேசுகிறோம். ஆனால் நாம் உண்மையாகவே ஒருவரோடு ஒருவர் உத்தமமாயும் நேர்மையாயும் இருக்க வேண்டும். We are certainly in a horrible age. நாம் நிச்சயமாகவே ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். And did you ever stop? Just let me give you just a little analysis. Not all that saith unto me, Lord, Lord, will enter therein, but the one that doeth the will of my Father. நீங்கள் எப்பொழுதாவது நிறுத்தினீர்களா? வெறுமனே நான் உங்களுக்கு ஒரு சிறு ஆய்வை சற்று கொடுக்கட்டும். என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அதற்குள்ளாக பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் எல்லோரும் அதில் பிரவேசிப்பதில்லை. Jesus said on earth, man shall not live by bread alone, but by every word. Every word, not just now and then a word, but by every word. இயேசு பூமியில் இருந்தபோது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். ஒவ்வொரு வார்த்தையினாலுமே, அப்படியே இடையிடையே என்றல்ல, ஒரு வார்த்தையினால் என்றல்ல, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும். It was one word misbelieved by God's commandments that caused death, sorrow, and every sickness and heartache. To miss God's word, one word. தேவனுடைய கட்டளைகளில் ஒரு வார்த்தை அவிசுவாசிக்கப்பட்டது. அதுவே மரணத்திற்கும் துக்கத்திற்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் மற்றும் மனநோய்க்கும் காரணமானது. தேவனுடைய வார்த்தையை ஒரு வார்த்தையில் தவறுவதே. If he taken the human race into death by misbelieving one word, surely, but he said it would happen. Satan said, surely it won't, but it did. So we've got to keep every word of God. அவன் மானிட வர்க்கத்தை மரணத்திற்குள்ளாக கொண்டு சென்றது தவறினதினாலா, ஒரு வார்த்தையை அவிசுவாசத்தினாலா? நிச்சயமாகவே. ஆனால் அது சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். சாத்தானோ நிச்சயமாக சம்பவிக்காது என்றான். ஆனால் அது சம்பவித்தது. ஆகையால் நாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் காத்துக்கொள்ள வேண்டும். And if the human and all this suffering and things that went on in the human race by misconstruing or misbelieving one word, how are we going back? By missing one. If it's cost all this price, even the life of his son. Many are called, few are chosen. Many are called, few are chosen. I can't take a text from this, but because we haven't got time, but just to leave something with you. ஒரு வார்த்தையை அவிசுவாசத்தினால் அல்லது தவறாக அர்த்தம் கொண்டதினாலே இந்த மானிடத்திற்குரிய இந்த எல்லா பாடுகளும் மற்றும் மானிட வர்க்கத்துக்கு நேரிட்ட காரியங்களுமே என்றால் அதனுடைய கிரயமான இந்த முழு மதிப்பே அவருடைய குமாரனின் ஜீவனாயிருந்ததேயானால் ஒன்றை விட்டுவிடுவதனால் நாம் எப்படி திரும்பி செல்வோம்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் இதிலிருந்து ஒரு பொருளை எடுக்க முடியாது, காரணம் நமக்கோ நேரமில்லை. ஆனால் சரியாக ஏதோ ஒன்றை உங்களோடு விட்டு செல்கிறேன். Let us think of, I went one day with Brother Shakarian with his high-breeding cattle. அதை குறித்து நாம் சிந்திப்போம். நான் ஒரு நாள் சகோதரன் ஷக்கரினுடன் சென்றேன். அங்கே அவர்கள் கால்நடைகளை இனக்காப்பு செய்து கொண்டிருந்தனர். And I seen in the laboratory where Brother Shakarian taken me in, and they dipped in the sperm of the male cow just a little, like a little instrument of matched them, and took up a bunch of that sperm and put it under this glass that magnified it hundreds of times. சகோதரன் ஷக்காரியன் என்னை இங்கே உள்ளே கொண்டு சென்ற போது அந்த ஆய்வு கூடத்தில் நான் அதை கண்டேன். அவர்கள் ஆண் பசுவின் விந்தில் வெறுமன ஒரு சிறிய கருவியை போன்ற ஒரு தீக்குச்சி தண்டை தோய்த்து அந்த ஒரு சொட்டு விந்தை எடுத்து அதை 1000 மடங்கு பெரிதாய் காட்டுகிற இந்த கண்ணாடியின் கீழே அதை வைத்தனர். And there was little germs jumping in that sperm, which we know the germ comes from the male and the egg from the female. அந்த விந்தில் அதில் சிறு விந்தணுக்கள் குதித்துக் கொண்டிருந்தன.
ஆணிடத்திலிருந்து விந்தளவும் பெண்ணிடமிருந்து முட்டையும் வருகிறது என்று நாம் அறிவோம். And I asked the chemist there, I said, what's that making that little jump like that? He said, that's little bulls and calves. See? நான் அங்கே அந்த வேதியியல் வல்லுநரை கேட்டேன். நான் அதை போன்று அதை சிறிது குதிக்கச் செய்கிறது எது என்றேன். அவர் அதில் இருக்கிற சிறிய காளைகளும் கன்று குட்டிகளுமே என்றார். புரிகின்றதா? I said, in that little drop? He said, yes. நான் அந்த சிறு சொட்டிலா என்றேன். அவர் ஆம் என்றார். I said, perhaps then in the entire sperm there would be 1,000,000 of them. He said, oh yeah. Now watch close. நானோ ஒருவேளை அப்பொழுது இந்த முழு விந்திலும் அங்கே அவைகள் 10 லட்சம் இருக்குமோ என்றேன். அவர் ஓ ஆம் என்றார். புரிகின்றதா? நான் மிகவும் கூர்ந்து கவனித்தேன். Now when this great thing takes place, there's one egg waiting for one germ out of that 1,000,000. And there's no one can tell which germ that is or which egg that is. இப்பொழுது இந்த மகத்தான காரியம் சம்பவிக்கிற பொழுது அங்கே அந்த 10 லட்சத்தில் ஒரு விந்தணுவிற்காக ஒரு முட்டையே காத்துக் கொண்டிருக்கிறது. அது எந்த விந்தணு என்றோ அல்லது அது எந்த முட்டை என்றோ எவருமே சொல்ல முடியாது. If you watch the natural birth, it's more of a mystery than the virgin birth. நீங்கள் இயற்கையான பிறப்பை கவனித்தால் அது கன்னி பிறப்பை விட ரகசியமானதாக இருக்கிறது. Because in the sperm there's one in there that's predestinated to live, and the rest of them will die. ஏனென்றால் இந்த விந்தில் அங்கே அதில் ஒன்றுதான் ஜீவிக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளில் மற்றவை மரித்துவிடும். And it isn't the first one meets, it's the first one that comes together with the egg. அது முதலாவதாக சந்திக்கிற ஒன்றல்ல, அது முதலாவது முட்டையோடு சேர வருகிற ஒன்றாக இருக்கிறது. Maybe the egg may raise up from the back of the sperm or the middle of the sperm, the germ may do the same. The egg, ஒரு கால் முட்டையானது விந்தின் பின்னால் இருந்து அல்லது விந்தின் மையத்திலிருந்து எழும்பலாம். விந்தளவும் அதையே செய்யலாம், முட்டையும் அவ்வாறே செய்யலாம். the germ crawls into the egg and little tails drop off of it and there starts the spine. அந்த விந்தணு முட்டைக்குள்ளாக ஊர்ந்து செல்கிறது. அதனுடைய சிறிய வால் போன்ற பகுதி மறைந்து விடுகிறது. அங்கே முதுகுத்தண்டு வளர துவங்குகிறது. There's only one and that whole load of 1,000,000 that's going to make it. Only one. And that's determined by some unknown force to man. அந்த முழு கூட்டத்திலுமே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. 10 லட்சத்தில் அதை செய்ய போகிறது ஒன்றே ஒன்று. அது அறிவு கட்டாத வல்லமையினால் மனிதனுக்கு தீர்மானிக்கப்படுகின்றது. That you're every one alike. Every one of those germs are just alike. Same thing in animals, same thing in man. அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். அந்த விந்தணுக்கள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன. மிருகங்களிலும் அதே காரியம்தான், மனிதனிலும் அதே காரியம்தான். It's determined where it's going to be boy, girl, red-headed, black-headed, or what. It's determined by God. இது பையனாகவோ பெண்ணாகவோ சிகப்பு தலையாகவோ கருப்பு தலையாகவோ அல்லது என்னவாக இருக்க போகிறதோ என்று இது தீர்மானிக்கப்படுகின்றது. இது தேவனால் தீர்மானிக்கப்படுகின்றது. All of them look the same naturally, but there's one in there that's ordained to life. One in 1,000,000. Yet all of them alike. இயற்கையாகவே அவைகள் யாவுமே ஒரே மாதிரியாக காணப்படுகின்றன. ஆனால் அங்கே ஜீவனுக்கென்று ஒன்றுதான் நியமிக்கப்படுகிறது. அவைகள் யாவும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் 10 லட்சத்தில் ஒன்றுதான். When Israel left Egypt, there was approximately 2,000,000 people left at the same time. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு சென்ற போது அங்கே ஒரே நேரத்தில் ஏறக்குறைய சரியாக 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு சென்றனர். Every one of them heard the message of a prophet. Every one of them saw the pillar of fire. Every one of them was baptized to Moses in the Red Sea. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசியின் செய்தியை கேட்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அக்கினி ஸ்தம்பத்தை கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் மோசேக்குள்ளாக சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். Every one of them shouted in the spirit, beat the tambourines and run up and down the bank with Miriam when Moses sang in the spirit. அவர்கள் ஒவ்வொருவரும் மோசே ஆவியில் பாடின போது மீரியாமோடு கரையில் மேலும் கீழுமாக ஓடி தம்புரு வாசித்து ஆவியில் கூச்சலிட்டனர். They everyone drank from the same spiritual rock. They everyone eat fresh manna every night. Every one of them. But there was two made the land.
one out of a million. Glory to God. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே ஞான கண்மலையிலிருந்தே குடித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இரவும் புதிதான மன்னாவையே புசித்தனர். அவர்கள் ஒவ்வொருவருமே. ஆனால் அந்த தேசத்தை இருவரே அடைந்தனர். 10 லட்சத்தில் ஒருவர்.